ஹாய் மக்களே, ஹாப்பி ரமதான். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரியாணி கொடுக்க போகிறோம். அப்படிங்களா? அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால் வாங்கிக்கிறேன். அப்படிதான் மேட்சிங் எடுத்துட்டோம், நேராக போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளை பாடியை தூக்குறோம். அடுத்து நம்ம டீமுக்கு பிரியாணி கொடுக்குறதுக்காக போய்க்கிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலே துபாயில் இன்றைக்கி தான் இந்த ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட வந்துட்டோம். மாப்பிள்ளை வந்து வாஷ்ரூமில் இருக்காராம், அவசரமாக ஃபைனல் டச்சில் இருக்கார் போல. அப்பாடா, கண்ணு இப்போ தாண்டா பளிச்சுன்னு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக போய் மணி நண்டு ஒரு காஃபி குடிக்கிறோம். ஆனால் அந்த காஃபினா அப்படி தான் இருக்கும். காஃபியா? அது அவங்க கடையோட ஸ்பெஷல். எல்லாத்துக்கும் கும்பகோணத்தை கொண்டு வந்து உள்ள விடக்கூடாது. ஏன் கும்பகோணக்காரன் மட்டும்தான் காஃபி குடிப்பா, காஃபி போடுவானா? வேற ஊர்ல காஃபியே இல்லையா? காஃபியா போட மாட்டாங்களா? ஆனா கூட கும்பகோணம் ஃபில்டர் காஃபியா? ஆனா கூட கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. ஏன் கும்பகோணத்துல மட்டும் தான் காஃபி ஃபேக்டரி இருக்கா? கும்பகோணத்துக்காரன் எங்க போனாலும் கலக்க மாட்டான். எங்க போனாலும் ஒரு கும்பகோணத்துக்காரன் இருப்பான்டா. சிரிச்சவங்க மணியில் காமிக்கலாம் அப்படின்னு சொன்னதா அண்ணன் மொத்த கைவிடா. அவர் தான் மணி அண்ணா. ஹாய் சொல்லுங்க. Love you so much, Mani. கும்பகோணம் ஃபில்டர் காஃபிங்களானே? என்ன கும்பம் ஆனா ஒண்ணுனா கும்பகோணம் ஃபில்டர் காஃபி போட எட்டே போடா. நான் ஒரு 10 நிமிஷம் நின்னுக்கிட்டு தான் இருக்கேன். ஃப்ளைட் பாருங்க. நோம்பு முடிஞ்சு போச்சு. சரி, ஒரு வழியா ரம்ஜான் வந்துருச்சு. கிளைமேட் சும்மா அருமையா இருக்கு. டீ குடிக்க போனா அருமையான கிளைமேட். டீ குடிக்க போன 5 நிமிஷம் சட்டை கட்ட உள்ள எல்லாம் நனைஞ்சிட்டு. அருமையான கிளைமேட் வேறையா. அப்புறம் எதுக்கு காலையிலேயே என்ன வீட்டுல இருந்து எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறோமா? நீங்க ரம்ஜான் இல்ல, பிரியாணி யார் வாங்கி தருவா? பிரியாணின்னு பேரு எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. விக்கி என்ன காலைல ஒரு கடையில டீ குடிச்சிங்களே, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் திருத்தம் காஃபி செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் மிலிட்டரி. மக்களே, கும்பகோணம் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒரு 3 பேர் என்கிட்ட இருக்காங்க கும்பகோணம் பேர். சரி, நம்ம கடை பக்கத்துல சொல்லி ஆஃப் பண்ணி போடுறாங்க. நம்ம கடை பக்கத்துல உங்க ஆள் இருந்துச்சு, அதை பாத்தீங்களா இல்லையா? ரொம்ப அழகா இருக்காங்களா? அடி போடு. ஏய், பொண்ணு பார்க்க கொடுத்து வீடியோ பார்த்தாங்கன்னா பொண்ணு வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த வீடியோ மூலமா ஒன்று சொல்லிக்கிறேன். இவர் என் நண்பர் தான். வயசு கொஞ்சம் ஆவரேஜ் தான். எவ்வளோன்னு கேட்காதீங்க, அது பரம்பரை ரகசியம். ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். யாராவது இருந்தீங்கன்னா கால் நூற்றாயின்றதா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இவ்வளோ வருத்தத்தோட சொல்றதை வச்சு உங்களுக்கே புரியும். ஏதாவது முடிஞ்சு யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாப்பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பையன் தான். லைட்டாக அப்பக்கப்போ ஏதாவது கோளாறுத்தனமாக பண்ணுவோம், அப்படி அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா சம்பாதிக்கிறாப்புல, அந்த மாதிரி பையன். நல்ல கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க. லாஸ்ட் வரைக்கும் கடை பேரை சொல்லவே இல்லை. ஐயா, லாஸ்ட்டாக சொல்கிறேன், வீடியோ எண்டில் சொல்லுவேன் என்ன கடைன்னு. நீ டிஐபில இருந்து வந்திருக்கல, பொட்டக்காட்டில் இருந்து வந்திருக்கல, தமிழ் பிரியாணி வந்திருக்கா? இல்லை, உனக்காக தான் ஸ்பெஷலாக தேடி கண்டுபிடிச்சி இப்போ போய்க்கிருக்கோம். பார்க்குறேன். அருமையான பிரியாணி அப்படிதான் இருக்கு. ஒரு சட்டி 9 நாள் போடுறான், துவைக்காம போடலாமா? ஆமாண்ணே, பேசுறதுக்கு மட்டும் டீசன் பயங்கர டீசன் பாக்குறேன். அண்ணா, இந்த ப்ளூ கலர் சட்டியை 1 வாரமா போட்டிருந்தாரு. 1 வாரமா? இப்பவும் அதே தான் போட்டுருக்கான். இப்பவும் அதே தான் போட்டிருப்பான். காலைல போட்டதை நான் பார்த்தேன். காட்டுங்க மக்களே. அதெல்லாம் 18+ ஆயிரம். நீ வேற ரம்ஜான் டயத்துல பார்க்கிங் கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆமா, கிடைச்சிருச்சு. ஆமா, வந்துட்டோண்ணா. ஆமா, சரி, ரைட், ஓகே, வா போவோம். வா, எங்க பிரியாணி வாங்க. நான் தான் சொன்னேன் பர்ஸ் எடுத்துட்டு வரலன்னு. ஏடி, பர்ஸ் எடுத்துட்டு வர மாட்டேன்னு தெரியும். அதனால தான் நான் நேற்று என்ன பண்ணிட்டேன், உன் பர்ஸில் இருந்து கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். வா போலாம், வா, வாங்க 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 செல்லக்குட்டி, ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. டிக்லீனா ஜாலிதானா? மஜாதான். அப்ப எந்த ஊரு? தென்காசி. நீங்க? சென்னை. சென்னைங்க? தென்காசி, மதராசி. தென்காசி மதராசி ஒப்பந்தம் தானே. அல்டிமேட்ரா. வா, இல்ல ஆயிடுச்சுங்க. பில் ஆயிடுச்சா? கார்டு
டிக்ளைன் காமெடி இல்லை, ஃபஸ்ட்டு டிக்ளைன் ஆகிடுச்சு. பயந்துட்டு நான் காசு கொடுக்கணும், அப்புறமா ஆயிடுச்சு. அண்ணா இப்போ பேசுனாரு பத்தியா. அண்ணா வணக்கம். என்ன தூக்கமா? உங்களுக்கு பிரியாணி கொண்டுட்டு வர்றேன். டக்குன்னு ஒரு கவிதையை ரெடி பண்ணி வைங்க. தம்பி வந்து கவிதை கேட்ட அப்புறம் தான் பிரியாணியை கொடுப்பேன். ரெடி பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? ஆமாம். காதுகள் பாவம் இல்லையா? ரெடியா இருங்க, தம்பி வந்துட்டு ஃபோன் பண்றேன். கவிதை முக்கியம் கோபால், சிரிக்க கூடாது. இந்த புத்தகத்துல கவிஞர் என்ன சொன்னாருன்னு கேட்ட உடனே சொல்லிடணும். நான் உங்களுக்கு கவிதை சொல்லலாம்னு இருக்கேன். கவிதையும் கவிஞரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கவிதை நல்லா இருக்கா? டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? யோ இது மரண படுக்கையில சொல்ற கவிதை, நீங்க வேற சிரிக்காதீங்க. எவ்வளவு டீசெண்டா இன்ட்ரோ கொடுத்தான் ப்ரோ. நான் விக்கி. சொல்லி முடிச்சோடனே கவிதையும் கவிஞரும் தூங்குறாங்களா? கல்லறையில சொல்ல வேண்டிய கவிதையை தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்றேன். நாயே இடம் முக்கியம் இல்ல, முக்கியம். அது யாரு சொல்றாங்கிறது அதோட முக்கியம். கேள்வி வாயா கூட்டத்துல செயின் அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சு. ஆமாலே. ஆமால. எந்த ஊர்ல நீ? அடிச்சு ஓட்டல வண்டியை நம்ம ஊரா நீ? சரி லா போட்டா எந்த ஒரு பாசை? அதுவா முக்கியம். வேகமா ஓட்டல, பெருசா ஓட்டல. பேர் வச்ச எல்லாமே நல்லவங்களா தான் இருக்கும். அப்புறம் நீ இந்த இப்போ ஒரு கவிதை சொன்னி அப்படிதானே? தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு ஆளுக்கு சாவு கவிதை சொல்றான் ஜி. அதாவது டிஃபரெண்டான வேர்ட் இருக்கு. இப்போ யாரையாச்சும் என் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்க அவங்க அம்மா கிட்ட போனா மேக்கால போயிருக்கான்ப்பா, அவன் கிழக்கால போயிருக்கான். எங்க ஊர்ல அடி சொல்ல மாட்டாங்க. சாவ போயிருக்கான். கம்யூனிட்டி நீ வண்டியா அவன் வீட்டுல இல்லைன்றுவாங்க. உன்னை பத்தி தான்ப்பா பெருமையா பேசிட்டு இருந்தேன். அப்பதான் சொல்லியிருப்பாங்க விக்கி கூடயும் இவன் கூடயும் சேரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க வீட்டுல. எங்க அம்மா உன்னை தெரு பஞ்ச பரதேசி அப்படிலாம் திட்டினாங்கடா. பரவாயில்ல விடுடா. உங்க மச்சான் அதானே சொன்னாப்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நேத்தில போயிட்டு மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேத்து ரொம்ப டீசெண்டா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, முதல்ல நீங்க 2 பேரும் சேராதீங்க, நாங்கள் 2 பேரும் சேரக்கூடாதான், புரிதா இல்லையா? நாங்கள் 2 பேரும் டெய்லி மீட் பண்ணிக்கிறோமா, அதுக்காண்டி எங்களுக்கு அட்வைஸ் எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோட்டல் சாப்பாடை கட் பண்ணுங்கள். ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஹெல்த் இல்லை, அது ஹெல்த் இல்லை தான். ஆனால் அவர் எங்களை நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஹெல்த் இல்லை, ஓகேவா? நீங்கள் கட் பண்ணுங்கள். ஜுபேர் நீங்கள் இவர் கூட சேராதீங்க, பிரதர் நீங்கள் இவர் கூட சேராதீங்க, 2 பேரும் நல்ல பிள்ளையா வீட்டில் இருக்க பாருங்க, எங்கே நாங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு 3 நாளாக எங்கள் கூட தான் சோறு சாப்பிட்டாரு ஹோட்டலில். ப்ரோ பரோட்டா பன் பரோட்டா இருக்கா ப்ரோ, லிவர் ஃப்ரை இருக்கா ப்ரோ, 3 நாளாக எங்கள் கூட தான். ஆனால் அட்வைஸ் எங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடக்கூடாது, ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு விதமான போதை மிஸ்டர் அப்படின்ட்டாரு. நான் பயந்துட்டேன் உண்மையாலுமே. ஹோட்டலில் சாப்பிட்டா ஏதோ ஆயிருமோ ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். சொல்லி முடிச்சுட்டு 3 நாளாக எங்கள் கூட ஹோட்டலில். பிரதர் 3 இட்லி பார்சல் பண்ணிடுங்க, கறி குழம்பு வைங்க, பிரதர் அந்த பன் பரோட்டா இருக்கா அதை எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா வைங்க, எல்லாம் 3 நாளாக. பதிலா அங்கே நிற்கிறான்ல அவன் தான் கோல்டு வின்னர். இவ்வளோ நேரமாக தேடிக்கு இருக்கான், வண்டியை கண்டுபிடிக்கல. அப்படி இறங்க வாங்க, இந்த பிரியாணி கொடுத்து விடு உங்களுதே. அதான் மிஸ்டர் கோல்டு வின்னர். என்ன ரூமில் யாருக்கும் விஷம் கலந்து கொடுத்துட்டு வந்துட்டியா? ஏன் முழிக்கிற இப்படி கடந்து? ஈத் முபாரக். பிரியாணி புரியல, சத்தமா சத்தமா நன்றி. வெரி குட். ஓகே, வேற என்ன? ஃபோன் யார் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? நெட் சிம் ஏதோ தெரியல, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து ப்ராப்ளம் போல வரோம். 2-3 நாள் ஆளே பார்க்க முடியல. குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏன் பதற? எனக்கு என்னமா இவங்க ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வா, யாரையாவது அடிச்சு கொண்டு வச்சிருக்காங்க. ஏன் முழிக்கிற கடந்து? இல்லை என்ன நடக்குதுன்னு அது ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதா? காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய்ட்டு சாப்பிட்டு தெம்பா பிரியாணி எப்படி இருக்குன்னு அப்புறமா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எந்த அண்ணன்ட்ட எல்லாத்தையும் முழிக்காதா, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா எப்படி பிரியாணி இருக்குன்னு. நான் தானடா கொண்டு வந்து தந்தேன் சத்தமா சொல்கிறேன். சரி ஓகே பாய். சும்மா ஓகே பண்ணுக்காக தான். ஓகே பாய், போய்ட்டு சாப்பிடு. ஃபோன் வேறு ஏதாவது சிம்பா வாங்க, இல்லை ஃபோனை ஆக்டிவில் வை. வாங்கண்ணா. ஓகே பாய். ஆள் எடுக்கலையே. எடுத்துட்டா அப்படி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து.
என்ன பண்றீங்க? நாங்களா சாப்பாடு வாங்கிட்டு இப்போ தான் சுற்றிக்கி இருக்கோம். வாணே புரியல. சாப்பாடு வாங்கிட்டு வர்றேங்க, பிரியாணி உங்களுக்கு வாங்கிட்டு வர்றோம். ஹலோன்றவனு வாணே அவ்வளோதான் ஆஃப் ஆயிடுவா. பெரியப்பா பெரியப்பாவா? யோ பெரியப்பா. ஏய் மாமா சொல்ல. ஹலோ ஹலோ பேசுடா. ஐயா அது ஐயா அதான் சரி ஐயா இருக்கீங்க? சாப்பிட்டியான்னு கேக்குது. நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன்டா மாமா. சாப்பிட்டேன், உனக்கு பிரியாணி மாமா எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். அந்த வேலை இருக்கா மாமா. மாமா பிரியாணி கொண்டு வராராம்டா. என்னப்பா அமைதியா வந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பாட்டு கேட்டு ஓ நச நச நசன் ஃபோன் பேசுற, பாட்டை போடுங்கண்ணே. ஏய் என்னங்கடா நீங்க வேற. இந்த பாட்டு இல்ல நண்பா. இந்த பாட்டு வைப் பண்ற பாட்டு. வைப் பண்ற பாட்டா? டேய் அந்த பாட்டுல என்னடா வைப்போ கண்டிங்க? டேய் இதெல்லாம் அநியாயம்டா. பாருங்க வைப்பா பாருங்க, மாத்துங்க. டேய் இந்த பாட்டுல பவர் ஆஃப் லவ்வா? இந்த பாட்டுல அப்படி என்ன? நீ ஊர்ல தாமரைன்ற பிள்ளை எது ரூட்டு விட்டுக்கிட்டு தெரியா? அந்த படத்துல அந்த பிள்ளை பேர் தாமரை தான். லோட்டஸ் லோட்டஸ். மம்மி இவன் ஊர்ல யாராவது தாமரைன்னு இருந்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. காப்பிரைட்ஸ் வந்துருண்டா, புரிஞ்சுக்கிங்கடா. ஏய் காப்பிரைட்ஸ் வந்துருண்டா உங்களே. அலங்கர குலங்கர ஒரு ஆசனேஞ்சல அடங்கர இதங்கர ஒண்ணு பேச தோணல. அலங்கர குலங்கர. ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. இந்த உலகத்திலே இந்த பாட்டை போட்டு வைப் பண்ண முடியும்னு சொன்ன முதல் ஆளு நீங்க தான்டா. இந்த பாட்டெல்லாம் காதலர்களே கஷ்டத்தோட தான் கேட்பாங்க. லோட்டஸோட அருமை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வீடியோ கண்டி சொன்னான், அதையும் கிடுத்துரு. ஒண்ணும் பேச தோணல. எனக்கு புரியல. கட்டிங் தான் பலமா இருக்கு. வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் அருமையா கட் பண்ணியிருக்காரு முடியாது. ஆமா அண்ணா வந்துட்டாரா? அண்ணா ஈத் முபாரக்ண்ணே. ஆலையில இருந்து சுத்திக்கி இருக்கோம். தூங்கிட்டு இருந்தீங்களா? உண்மையாலுமே நல்லா வெட்டியிருக்கானே மியான்மர்காரன். ஏன்னா உண்மையாலுமே நல்லா இருக்கு. இப்படி தான் வெட்டணும், காமெடியாக பண்ணாமல் இப்படி தான் வெட்டணும். அண்ணனுக்கும் பிரியாணி கொடுக்க போகிறோம். யோ அந்த டோரை சாத்தி விடுங்க, எடுத்து கொடுங்க. 2 மட்டனு. வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? விளாக் இந்த வாரம் கேட்டீங்கல்ல, எதுவுமே இல்லை, இதையே விளாகாக மாற்றிட்டோம். ஜோலி முடிச்சிடாதீங்க. ஏங்க நல்ல கண்டென்ட் எடுங்க. கண்டென்ட் அருமையாக இருக்கும். 2 பாக்ஸ் மில்ட்ரி அண்ணனுக்கு. இப்போ நீங்க வாங்கிட்டு வந்து நக்குறீங்க. கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ இதை கட் பண்ணிடுங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்கன்றதை கட் பண்ணிடுங்க. நான் தான் வாங்கிட்டு வந்து தர்றேன். ஆள் வராரு. ஏதோ ஊரில் ஏதோ கம்பாய்க்கு போய் எல்லாம் 100 நாள் வேலைலாம் செஞ்சுட்டு வர்ற மாதிரி. ஆச்சி வா. என்னையா ஏதோ துபாயில் இருக்க மாதிரி இருக்கா? 100 நாள் வேலைக்கு போயிட்டு இங்கே வரும் மக்களே தூக்கி காட்டுங்க. ஏய் கொலகார டீம் சாவகாசம் வச்சிருந்திருக்கேன். ஐயோ ஈத் முபாரக். ஈத் முபாரக் ஐயா. ஏய் ஈத் முபாரக் அப்படி இல்லையா? அப்படி சாவு வச்சு எல்லாம் பப்ளிசிட்டில பண்ணுவீங்க. 100 நாள் வேலைக்கு போயிட்டு வராரு மக்களே துபாயில். பார்சல் சிறுசா இருக்காயா? 5 பேர் சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க. நீ இருக்குன்றது தெரியாம நான் வாங்கிட்டேன். சிறுசா இருக்கு. இல்ல சிறுதா இருக்கு. விலாக்ல மண்ணெல்லி ஓ மண்ணெல்லி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தலைவா. சரி பிரியாணி எல்லி போடுறேன். பிரியாணி எல்லி போடுறேன். அப்படி போடுறேன். சாப்பிட்டுக்கிறீங்க வாங்க. இந்த புலவர் அண்ணன் தான் வந்துட்டு. இதெல்லாம் ஏன் கண்டென்ட்டுங்க? என்னங்க ஆளுக்கு கட் பண்ணுங்க, வீடியோ கட் பண்ணுங்க. இவர் தான் எங்க அண்ணன். ஆமா தமிழ் மாறன். இன்று முதல் வந்துட்டு கவிஞர் மாறன் அப்படின்னு அழைக்கப்படுவார். கவிதை மாறனா? யோ சோறு வண்டியில தான் எடுத்துட்டு வர முடியும், தூக்கிட்டு வரணுமா? அதெல்லாம் இல்லை தான் பிடிங்க. இங்க பாருங்க கொடுக்குறோம், பாத்துக்கிறேங்க. எங்க சதீஷ் முத்துமா அப்பே சொன்னேன். கவிதை மாறன். இப்போ
ஓனரம்மா மம்மி நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. கதவு திறந்தீங்கன்னா உள்ள வரும். மூச்சு வாங்குது ஓனரம்மா. இங்கே தண்ணி தண்ணி குடிக்கிறீங்க, கேட்டு வாங்கி குடிக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஒரு வந்து அவசரத்துல மறந்துட்டாங்க. விளாகலாம் இல்லைங்க ஐயா, உண்மையை சொல்லவா, வெயிலில் வந்து ஒரு மாதிரி தலை சுத்துனுச்சு. தண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கொடுக்கல. சரி கேட்டு வாங்கி குடிப்போம். ஆமாடி டீம் ஆர்லாம் பார்த்தீங்க, எனக்கு கண் பார்வை இல்லை, எங்களுக்கு பிபி, ஒரு ஆளுக்கு வந்து அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, ஓகேங்களா, முடி ஒட்டுதல், பித்தம் ஆகும், இவங்களுக்கு எல்லாருக்கும் சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு டேப்லெட் போடணுண்ணே, அதுக்காண்டி தான். லோ சுகர் ஆயிரும், லோ பிபி ஆயிரும், ஆமாம், அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. குடிச்சிரு பேசட்டாவே இருக்கும், ஓகேங்களா. அதனால நாங்களே கேட்டு வாங்கிக்கிறது. தண்ணியை குடிச்சிட்டு பேசணுமா, ஜொம்பு தூக்கிட்டு போயிடாம. அது ரொம்ப முக்கியம். பாப்பா ஏமா அப்படி அழுகுறீங்க? எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கிறதே ஒன்று வந்து இங்கே, இன்னொன்று வந்துட்டு எங்கள் அண்ணன் கபீர் அண்ணன் வீடு. சேஸ் வீடியோ எடுக்க போனா ஜிம்முக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், எதுவுமே என்கிட்டே காது குத்துற நீ. அன்னைக்கு ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு நம்ம டிவிக்கு வந்தானா, நான் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவன் ஜிம்முக்கு போகிறான், அந்த இப்படியே பின்னால் வந்து நின்றுட்டு இப்படின்ட்டே இருந்தான். நான் ரொம்ப நேரமா சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். மறுபடியும் இப்படின்னா என்னடா இப்போ ஒன்று நான் பார்க்கணுமான்னு. அண்ணே ஆமாண்ணே, இது மாதிரி நண்பர்களை வச்சுக்கிட்டு எடுத்து கொடுப்போம். ஆர்டிஸ்ட்டை தொலைச்சிருவீங்க, பாதியை வெட்டி கட்டி எங்கிட்டாவது ஓட்டி விட்டுருவீங்க. எல்லாம் முடிஞ்சு எடிட் பண்ணி வந்து வீடியோ பார்த்துன்னு வச்சுங்க, இந்த ரசத்துல தண்ணி ஒரு உடத்தை ஊத்துனா எப்படி இருக்கு அப்படி இருந்துச்சு அந்த வீடியோ. உங்களுக்கு ரசத்தை என்ன கலாய்க்கிறாரு? ஏன் உனக்கு இவ்வளவு லேக் ஆகுது? சமையல் ஏன் இடையில உங்க சமையலை கலாய்க்கிறார்கள்? சமரசம் 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 என்னடா? தோசையா ரசத்தில் தொடிச்சா அப்படிங்களா? ஏய் பயங்கர பட்ஜெட் ஃபேமிலியான ஃபேமிலியா? தோசை ரசத்துக்கு தொட்ட பட்ஜெட் கிடையாது, அது ஒரு டேஸ்ட். போத காத்து எப்படி அடிக்குது இப்பதான் புரியுது. பிரியாணி தலகாணி எழுத்தாணியா? மாடக்காத்து அடிச்ச நானே எப்படி பேசுறேன்னா, வாக்கியத்துல பிறந்த எங்க மாறன் எப்படி பேசுவாரு? கவிதை மாறன். காலத்தில் வளர்ந்த கிடைக்கணும்னா ஒரு விதி. இல்ல சுத்தமா என்ன சொல்றேன்னே புரியல. விட்டு இருங்க. காதுல சொல்லுங்க. காதுல சொல்லுங்கண்ணே. எப்படி கலாய்க்கிறாங்க பாருங்க. நீங்க சொல்லுங்க, காதல் சொல்லுங்க. என் போன் மாறன் வியூஸ் இப்ப அன்ஃபாலோ பண்ணு. இனிமே வேணாம், இப்ப அன்ஃபாலோ பண்ணு. சொல்லுங்க. சில பொருளை சில இடத்துல கிடைக்கும். நீங்க பாரு மக்களை ஓப்பனா சொல்றேன். பேக்கரிக்கு போனாலும் லட்டு கிடைக்கும். வெளுத்து போடுவோம். நான் டிவி கேவுக்கு போனதுன்னு உன் பேச்சா சரியில்லை. இம்புட்டு கேண்டி பிரியாணிக்கு பெரியார் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரியாணி சாப்பிட்றாரு இன்னைக்கு. மாட்டிக்கிட்டியானே இவ்வளவு நேரம் பம்புனியானே, மாட்டிக்கிட்டியானே. பிரியாணி யாரால கிடைச்சது? என்னாச்சு? எப்பா போதுண்டா சாமி. துபாய் தருவார் விளங்கல மாதிரிதான்டா.